பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் சிவசங்கர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெசி ராஜா வழங்க கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள். கடலூர் மாவட்டம் நெய்வாசல் கிராம வெள்ளாற்றில் கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அரசு மணல் குவாரி செயல்பட்டு வந்தது. இதனால் தங்கள் பகுதியில் நீர் ஆதாரம் பாதிப்பதாக குவாரி மூடக்கோரி ஆற்றின் மறுக்கரையில் உள்ள அரியலூர் மாவட்டம் தன்னாச்சிநல்லூர் கிராம மக்களுடன் அப்போதைய குன்னம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்க தலைமையில் அனைத்து கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டு தன்னாச்சிநல்லூர் கிராம மக்கள் 300 பேர் போலீஸ் தடையை மீறி குவாரிக்குள் நுழைந்து அங்கிருந்த வாகனங்களை தாக்கினார். தடுக்க முயன்ற போலீசாரும் தாக்கியதால் போலீசார் தடியடி நடத்தினர். இச்சம்பவத்தில் தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜவஹர் முன்னிலையில் ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கின் விசாரணை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 22 ஒத்திவைத்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்றார்.